இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த சேனல் மூலமாக உங்கள்கிட்ட கதைகள் சொல்கிறேன். அது பைபிள் சார்ந்த வசனத்தோடு சேர்ந்து இணையாகிற மாதிரி இருக்கும், மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் நிறைய கதைகள் சொல்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற சாப்டர் மத்தேயு 7:7 வர்ற வசனம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வசனத்தை மையப்படுத்தி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். என் கதையில் ஒரு ஃபேமிலி இருக்கும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நிறைய கடன் பிரச்சனை, அவங்களால அதையெல்லாம் சமாளிக்க முடியாமல் ரொம்ப துன்பப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாளை கடத்துறதே அவங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு நல்ல விஷயம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரெகுலராக சர்ச்சுக்கு போவாங்க, மாஸ் அட்டன் பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க கடவுள்கிட்ட. நான் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க செஞ்ச ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, அவங்க கடவுளை விட்டு வெளியில் போகல, கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க, கடவுளோட இணைஞ்சு பயணித்தாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சண்டே கண்டிப்பாக அவங்க ப்ரேயருக்கு போயிடுவாங்க. நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் பிரச்சனை வர்றப்போ கடவுளை விட்டு தூரமாக போயிடுவாங்க, கடவுள் நமக்கு ஒன்றுமே செய்யலைன்னு. ஆனால் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக கடவுளே கெதி அந்த மாதிரி அவங்க போவாங்க. உண்மையான காரணம், அவங்களுக்கு சரணடைகிறதுக்கு வேறு வழி இல்லைங்கிற கட்டாயத்தினால அவங்க அப்படி போயிட்டுருப்பாங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு திருப்பலியிலையும் அவங்க வேண்டுவாங்க, கடவுளே நாங்கள் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், கடன் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்கள சார்ந்த அந்த கடன் பிரச்சனையினால் வர்ற தொல்லைகள் நீங்கணும் அப்படின்னு கேட்பாங்க. கடன்லேருந்து விடுதலைன்னு கேட்குறத விட அவங்க கேட்டது கடன் தொல்லையிலேருந்து, இந்த தொல்லை என்னை விட்டு எப்படியாவது ஒழியணும், நான் இந்த தொல்லையிலேருந்து கொஞ்சமாவது ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட டெய்லி போகிறப்பெல்லாம் வேண்டுவாங்க, வீட்லேயும் ப்ரேயர் பண்ணிக்குவாங்க. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னா, கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்க இருந்த இடத்த விட்டு வேலையை மாற்றி, இடத்த மாற்றி போகிற மாதிரி, வேலை மாறுறதுனால வீடை மாறி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ வீட்டுக்கு அவங்கள தேடி வர கடன்காரங்களுக்கு வீடு மாற்றி போய் ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைக்கும், ஒரு சின்ன ஸ்பேஸ் மட்டும் கிடைக்கும். அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வருவாங்கங்கிற பயந்து இருந்தது, அக்கம் பக்கத்தில் பார்ப்பாங்கங்கிற அந்த ப்ரெஷர், அதெல்லாம் அவங்கள விட்டு குறைஞ்சிரும். அவங்க கேட்ட மாதிரியே அவங்கள சார்ந்த அந்த தொல்லை ஒதுங்கி கொடுத்துரும், தொல்லை ஒதுங்கும். ஆனால் அவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, வேறு ஜாப் கிடச்சிரும். ஆனால் அந்த கடன் கன்னி மாதிரி கூடவே வந்துட்டுருக்குது. அந்த கடன் அவங்க ப்ரேயரில் கேட்குறப்போ அவங்க என்ன கேட்டுக்கணுன்னா, கடவுளே எங்கள் வாழ்க்கையை விட்டு இந்த கடன் முற்றிலுமாக வெளியே போகணும், கடன்லேருந்து எங்களுக்கு முற்றிலும் ஒரு சிறந்த விடுதலை வேணும்னு கேட்குறதுக்கு பதில் தொல்லையிலேருந்து மாற்றி